ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கத்திரிக்காய் புளிக்குழம்பு தேங்காய் அரைச்சி ஊற்றி செஞ்சுருக்கேன். இது என்னோட ஸ்டைலில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதுக்கு வந்து ஒரு மண் சட்டி வந்து எடுத்துக்கோங்க. மண் சட்டி சூடானதும் எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சூடானதும் தாளிப்பு வந்து கொடுத்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, அப்புறம் வெந்தயம். புளிக்குழம்புக்கு வந்து வெந்தயம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெந்தயம் போட்டு அது கொஞ்சம் நல்லா வந்து ஃப்ரை ஆனதும் கொஞ்சமா வந்து கருவேப்பிலைய சேர்த்துக்கங்க. கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை ஆனதுமே கத்திரிக்காய் வந்து ஒரு 200 to 300 கிராம்ஸ், ஒரு 300 கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கேன். சைடுல இருக்கிற காம்ப மட்டும் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நடுவுல வந்து 4 ஸ்லிட்டா வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த கத்திரிக்காவை வந்து இந்த இதுல ஆயில்ல போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்க எண்ணெய் நிறைய ஊற்றி செஞ்சீங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் புளிக்குழம்பு மாதிரியே இருக்கும். ஸோ இந்த ஆயில் கம்மியிலேயே நீங்க சிம்ல வச்சு வதக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கத்திரிக்காய் மேல வந்து கலர் வந்து தோலோட கலர் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். அது வரைக்கும் நீங்க சிம்ல வச்சு வதக்கிக்கிங்க. தோல் கலர் சேஞ்ச் ஆனது சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு ரஃபா சாப் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் போட்டு ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து அந்த கத்திரிக்காய், வெங்காயம் 2மே சேர்ந்து ஒரு 3ல இருந்து 5 நிமிஷம் வதங்கட்டும். வத வதங்கினதுக்கு அப்புறம் இதுக்கு வந்து மசாலா பவுடர்ஸ் வந்து நம்ம ஆட் பண்றதுல ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள், ஒரு 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். காரம் அதிகமா வேணும்னா நீங்க கொஞ்சம் மிளகாத்தூள் வந்து எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கோங்க. 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் போட்டு அந்த மசாலா பவுடர்ஸ் வந்து ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் வதக்கிக்குங்க. வதக்கிட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து நான் ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கேன். அந்த புளி தண்ணியை வந்து இது கூட சேர்த்துட்டு நம்ம கொஞ்சமா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு கலந்து மூடி போட்டு வேக வைங்க. அந்த கத்திரிக்காய் வந்து நல்லா அந்த புளி தண்ணியோட சேர்ந்து வேகட்டும். இது ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகும் உங்களுக்கு அந்த கத்திரிக்காய் வேகிறதுக்கு. அது வெந்துட்டு இருக்கட்டும். சைட் பை சைடு நம்ம வந்து ஊத்துறதுக்கு தேங்காய் வந்து அரைச்சு எடுத்துக்கலாம். இதுல வந்து நான் 1 கப் அளவு தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சுக்கங்க. நம்ம பால் எடுத்து ஊத்த போறதில்ல. இந்த தேங்காவை பேஸ்ட்டாவே அரைச்சு ஊத்த போறோம். நல்லா அரைச்ச தேங்காவை இது கூட வந்து சேர்த்து கொஞ்சமா மிக்ஸி கழுவுன தண்ணியும் அது கூடயே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இது புளிக்குழம்புல லாஸ்ட்ல வந்து நம்ம கொஞ்சமா வெல்லம் சேர்த்தாதான் அந்த புளியோட டேஸ்ட்டுக்கு வந்து அந்த வெல்லம் போடுறப்போ நல்லா இருக்கும் புளிக்குழம்பு. ஸோ நம்ம இப்போ இதில் வந்து கொஞ்சமா வெல்லம் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெல்லம் வேண்டாம்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதை சேர்த்து அந்த தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் கொதிச்சா போதும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். அதை கொதிச்சதுமே ஆஃப் பண்ணிட்டு கடைசியில வந்து இந்த குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து பச்சையாவே மேல வந்து நீங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தீங்கன்னா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இப்ப நான் அந்த நல்லெண்ணெய் ஆஃப் பண்ணிட்டு தான் நல்லெண்ணெய் சேர்த்துறேன். இப்ப அந்த குழம்பு வந்து ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.